எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் முகநூல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள் மிகவும் பெரியவைகளாய் இருக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை நடத்தி வருகிறார். ஆமென். இந்த காலையிலும் இந்த ஞாயிறு நாளிலே, இந்த மாசத்திலே கடைசி ஞாயிறிலே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் எங்கள் இடங்களிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிரியமான ஆண்டவர்களே, இந்த நாட்களும் கர்த்தர் நன்மை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஒரு மனிதனுடைய இருதயங்களையும் பார்க்கிறார். இந்த காலையிலே உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களோட பேசுவார் என்று சொல்லி. ஆமென். இந்த காலையிலே உங்களோடு கூட நான் பேச ஒரு தலைப்பு இருக்கும் என்று சொன்னால், அதாவது பலத்த சுழல் காற்று நடுவே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். பலத்த சுழல் காற்று நடுவே கர்த்தர் நம்மை நடத்துவார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், தேவன் அற்புதமாய் நடத்தினார், குறைவை நிறைவாக்கினார், ஜெபத்தை கேட்டார், பதில் தந்தார், நம்முடைய காரியங்களுக்கு அற்புதம் செய்தார், நாம் நினைத்து பார்க்கவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவத்திலே கர்த்தர் நன்மை செய்தார் என்று நாம் அநேக நேரங்களில் சாட்சி சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை, மகத்துவங்களை நாம் நினைக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலையில கூட உங்களோட கூட நான் ஒரு முக்கியமான காரியத்தை, சிலவேளை ஆண்டவர் ஒரு பலத்த சுழல் காற்று நடுவே நம்மை நடத்தி அப்படிப்பட்ட நேரங்களிலே நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சிலவேளை எல்லாம் நிறைவாக இருந்தால் நாம் சந்தோஷப்படுகிறோம், எல்லாம் திருப்தியா இருந்தால் நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் பல நேரங்களிலே ஒரு எதிர்ப்பான ஒரு பயங்கரமான ஒரு சுழல் காற்றை போல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவம் வார நேரம் சில வேளை நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நாம் கலங்கி போகிறோம், நாம் அதிரியப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் என்றால், நன்மையான காரியங்களை மாத்திரமல்ல, தீமையாய் வருகிற காரியங்களை கூட நன்மையாய் மாற்றி உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த ஞாயிறு உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், இந்த கிழமையும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். காரணம், கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களே, சீசர்களை ஓடு கூட வாழ்ந்த நாட்களே பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். மாற்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் வேதம் சொல்கிறது, இப்படி சொல்கிறது: அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையோ என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்கள் நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீசரோடு வாழ்ந்த நாட்களில் 3 வருடங்கள் வாழ்ந்தார். பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார், நன்மை செய்தார். சில நேரம் சாப்பாடு இல்லாத போது அற்புதம் செய்து சாப்பாடு உணவை ஆண்டவர் சந்தித்தார். அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றிலே கர்த்தர் பல காரியங்களை செய்தார். ஆனால் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அந்த கடலில் இந்த கரையில் இருந்து அக்கறைக்கு போகும்படி தேவன் அவர்களை அழைக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் அக்கறைக்கு அழைக்கிற நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடலில் ஒரு பெரிய புயல், பலத்த சுழல் காற்று உண்டாகி அவர்கள் அந்த நேரத்தில் நீங்க பார்க்கிற போது அவர்கள் நாங்கள் மறித்து விடுவோமோ, இல்லாவிட்டா செத்து விடுவோமோ என்று சொல்லி பயந்து நித்திரையாக இருந்த ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்புகிற நேரம் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி அவர்களுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். விசுவாசத்தில் வாழணும் என்று சொல்லிக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, இந்த காலையிலே சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்ப இருக்கிற நிலை, நீங்கள் இப்ப போகிற ஒரு நேரம் ஒரு பலத்த சுழல்காற்றை போல, யாருமே விளங்கி கொள்ளப்பட முடியாத, இல்லாவிட்டால் ஒரு தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை போல
சிலர் ஒரு வறுமை, சிலர் ஒரு வியாதி, சிலவுல யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில் நீ சூழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது என்னத்துக்கு தெரியுமா? நன்மையாயிருந்தாலும் பரவாயில்லை, தீமையாயிருந்தாலும் பரவாயில்லை, தீமைகளை உங்களுக்கு அவர் நன்மையாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகவே தீமைகளை நன்மையாய் மாற்ற ஆண்டவரால் முடியுமானால், இன்றைக்கு சிலவேளை நம்ம தீமை வருகிற போது, இல்லாவிட்ட ஒரு பலத்த சொல்காற்று வர்ற போது, ஒரு பிரச்சனை வருகிற போது, ஒரு போராட்டம் வருகிற போது, ஒரு உபத்திரவம் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், அதறியப்படுகிறோம். சிலவேளை நம்ம கலங்கி போகிறோம், எங்கள் வாயினாலே அபிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோம். சிலர் நாம் பின்வாங்கி போகிறோம், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு முன்பாக தவறாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். ஆமென். முதலாவது நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். அவர்களை பார்த்தீர்கள், அவர்களை அழைத்து அக்கறைக்கு கொண்டு போறவர் ஆண்டவர். இன்றைக்கு இந்த இன்மை வாழ்க்கையிலே, இந்த வாழ்விலே நாம் அக்கறைக்கு பரலோகத்துக்கு போகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாசஸ்தலம் பரலோகமே. இந்த பூமி நமக்கு சொந்தமில்லை. இங்கே நாம் சும்மா கொஞ்ச காலம் வாழும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரலோக வாழ்க்கைக்கு நம்மளை போகும்படி ரத்தம் சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனை குறித்து நம்மளை அழைத்த ஆண்டவர் அவர்தான். அவருக்கு தெரியும் இந்த பரலோக வாழ்க்கையிலே நாம் போகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். இந்த பிரயாணத்திலே, இந்த இம்மையான இந்த மண்ணான இந்த சரத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை, எப்பேற்பட்ட கவலைகளை, கண்ணீர்களை, அதரியங்களை, உபத்திரவங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்று ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்றவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார். முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான், இப்போது இருக்கிறவரும் அவர்தான். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிலவர்கள் இந்த நாட்கள் நீ யோசித்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான், என்னுடைய சூழ்நிலை இப்படித்தான், நான் இப்படித்தான் வாழுகிறேன், எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு பலத்தம் சில காட்சி, இதுக்கு யார் பதில் சொல்லுவார்கள்? சிலவேளை நான் ஜெபிக்கிறேன், சிலவேளை கர்த்தரை கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமே. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்தார். நன்றாய் தெரியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போறது. ஆனால் தேவன் அவனை அழைக்கிற போது அவனுடைய வாழ்க்கையிலும் சுழல் காற்று உண்டானதுதான். யோசேப்பை கர்த்தர் அழைத்தார், அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். இப்படித்தான் இருப்பா, அவனை எல்லாரும் வணங்குவார்கள், நீ ஒரு பிரதானியா இருப்பா என்று சொல்லி. ஆனால் அது உடனே நடக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அறிந்திருந்தார். கர்த்தர் அறிந்திருந்தார். இன்றைக்கு உங்களுடைய சில பிறப்பு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முடிவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவை பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளை, அழைத்தவர் உண்மையுள்ளவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட சுழல் காற்று, எப்பேற்பட்ட பயங்கரமான காரியம் இருந்தாலும் இந்த சுழல் காற்றில் உங்களால் நடக்க முடியும். காரணம் என்ன? உங்களை அழைத்தவர் சர்வ வல்லவர். பிரியமானவர்கள், இன்னொரு வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்கள் ஒரு நாளுமே மாறாது. ஆமென். நீ எந்த நிலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், பின்வாங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போய் ஒரு மூலையில் இருக்கலாம், சில வேளை ஒரு பிள்ளையான தீர்மானம் பண்ணிட்டு கூட இந்த காலையிலே இருக்கலாம். இந்த காலையிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஏனென்றால் உங்களை அக்கறைக்கு கொண்டு போகும்படி, இந்த பரலோக வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போகும்படி அழைத்தவர் ஆண்டவர் மாற்றுமே. மனிதர்கள் அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, வேறவர்கள் அல்ல, கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோடு கூட உங்களை கொண்டு வாழ வைக்கும்படி. பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளை, சில வேளை அந்த பரம அழைப்பிலே, இந்த பிரயாணத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். பல நேரம் பலத்த சொல்காற்றுகளை கண்டு. தேவ பிள்ளையே, சொல்காற்று உன்னை கர்த்தர் மேலே விசுவாசத்தை உன்னை வளர வைக்கும். நீ சோர்ந்து போகாதே, அதறியப்படாதே. முதலாவது நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை அக்கறைக்கு போக அழைத்தவர் சாதாரண ஒரு கடவுள் அல்ல. அவர் கண்ணிருந்தும் பேசாத ஒரு தெய்வம் அல்ல, வாயிருந்தும் பேசாத தெய்வம் இல்லை, கண்ணிருந்து ஒரு பார்க்காத தெய்வம் இல்லை. உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறவரா, உங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுகிறேன், என்னை உன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் உங்கள் அறையில் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் சமூகத்தில் நீ ஓடி வா, அவர் சமூகத்தில் அமர்ந்திரு. இந்த புயல் காற்று நேரத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடு, இந்த புயல் காற்று நேரத்தில் ஆண்டவருக்கு கொண்டு விட்டு கொடு.
அந்த புயலை அடக்க, அந்த பிரச்சனையை சீராக்க, அந்த இடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆமென். இரண்டாவது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒன்றை மறந்து போனார். என்ன தெரியுமா? தங்களோடு இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை மறந்து போனார்கள். அவர்களோடு அவர் படகிலே இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்றை கேட்கலாம். சிலர் பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த கடல்ல மிகவும் வேகமாய் சாவதற்கு முன்பாக நித்திரை கொள்ளுவர்கள் செத்து போகலாம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது என்ன நடக்குது என்று. ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை மறந்து போனார்கள். ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். இன்னைக்கு சுழல் காற்றிலே நீ நினைக்காதே. சில நீ சொந்தத்தால் ஒதுக்கப்பட்டிக்கலாம், உறவுகளால் ஒதுக்கப்பட்டிக்கலாம், நண்பர்களால சில தனிமைப்படுத்தப்பட்டிக்கலாம், எல்லாருக்கும் ஒரு பலிக்காடாய் கேலி பொருளாய் நீ போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், அன்றைக்கு சீசர்கள் மறந்து போனார்கள் கூடவே இருந்த இயேசுவை. இந்த காலையில் உங்கள் நடுவிலே உங்களோடு கூட யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் உங்களை கைவிட்டாலும், உங்களை விட்டு விலகாத உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னோடு இருந்தால் ஏன் எனக்கு இப்படி நடப்பது? கிதியோன் இப்படித்தான் கேட்டான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கும்? ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எங்களுக்கு இவ்வளவு? யோபு ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டான். ஆண்டவரை நான் சரியாய்த்தா இருந்தேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இந்த காலில் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீ சோர்ந்து போகாதே, அதறியப்படாதே, பயப்படாதே, பிள்ளையான தீர்மானம் எடுத்துறாது. உங்களை அழைத்தவர் அவர் முதலாவது. இரண்டாவது, உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ள ஆண்டவர், அந்த அளவுக்கு அன்புள்ள ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர். இந்த காலைக்கு வாலிப தம்பி தங்கச்சி, இதை நீங்க பிறகு பார்க்கிறீங்க, சபை மக்கள் இப்ப பார்க்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நீங்க அவர்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் விசுவாசத்தை இழந்து போனார்கள். விசுவாசத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கு சில பணத்தை இழந்து போது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சில அறிவு, திறமைகள், தாளந்துகள், சில உறவுகளை. ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்த அந்த விசுவாசம், அவர் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை இழந்து போக வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு வருகிற பலத்த சுழல்காற்று அந்த விசுவாசத்தை அதிகரிப்பதற்கு, அந்த விசுவாசம் கர்த்தரோடு இன்னும் அதிகமாய் போவதற்கு தான் அதை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்திலே ஒன்றுமே நடப்பதில்லை, உங்கள் குடும்பத்திலே ஒன்றுமே நடப்பதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் உங்களை டிசைன் பண்ணி, கர்த்தர் தான் உங்களை உருவாக்கி தயார்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகும்போது அங்கிருந்த சீசர்களை பார்த்து கொண்டு கேட்டார், நான் வருகிற போது, திரும்ப வருகிற போது விசுவாசத்தை காண்பேனோ, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னார். இந்த காலை வேளை தேவ பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கால் ஒரு விஷயம் ஆண்டவர் கொண்டு உங்களுக்கு ஒப்பு கொடுங்கள். சில வேளை நீ உனக்கு ஏற்பட்ட ஒரு பலத்த சொல்காற்று உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கலாம், உன்னை பின்வாங்க வைத்திருக்கலாம், உன் ஜெபத்தை குறைத்திருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிறதை நிறுத்திருக்கலாம். சில வேளை ஆண்டவரை தேடணும் விருப்பம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு. உன்னை அழைத்த அக்கறைக்கு போகும்படி அழைத்தவர் ஆண்டவர், உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். அவர் உன்னை விட்டு விலகு, அவர் எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அவர் உனக்கு ஒரு பலத்த சுழல் காற்றிலே உன் விசுவாசத்தை அதிகரிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன் தலையை உயர்த்தும்படி, உனக்கு பலம் கொடுக்கும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, பவுலுக்கு ஆண்டவர் சொன்னா, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ண வழங்கும். நீங்க இருக்கிற நிலையிலே உங்களால் ஒரு நல்ல தீர்மானம் பண்ண முடியும், நீங்க எழுமி நிற்க முடியும், நீங்க சாதிக்க முடியும். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நீங்க ஊழியக்காரர் வைக்கலாம், விசுவாசி நினைக்கலாம், ஒரு வல்லமையான ஊழியத்தை, ஒரு வல்லமையான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இந்த சொல்காற்றை மாற்ற சர்வ வல்லவர் கூடவே இருக்கிறார். இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போனது? காற்று நிறைந்த கடல் அமைதலாய் போனது, காற்று இறைந்து அமைதலாய் போனது. கர்த்தர் அங்கு அற்புதத்தை உண்டு பண்ணினார். சீசர்கள் ஆண்டவரை பார்த்து பயந்தார்கள். யாரோ அவர் யாரோ என்று தெய்வ வல்ல தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அநேகர் உங்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று. ஆகவே தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நேரம் உங்களை விட்டுக் கொடுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை போடுங்க. நீங்க இப்ப எந்த சுழல் காற்றுல போனாலும், எந்த பிரச்சனை போனாலும், அந்த பிரச்சனையை, அந்த சுழல் காற்றை மாற்ற உங்களை அழைத்த ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த கால ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவை, இந்த காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்க்கிற, கேட்கிற, பிறகு பார்க்க போற ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அவர்கள் எந்த சூழ்நிலையில், எப்பேற்பட்ட புயல் காற்றிலே போனாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைக்கிலே போனாலும்,
அந்த புயலை மாற்ற உம்மால முடியும் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த புயலிலே விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு பிள்ளையான தீர்மானம் எடுக்காதபடி ஆண்டவர் இன்றைக்கு யாராவது ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்குத்தான் சோதனை, எனக்குத்தான் போராட்டம் என்று ஒரு பிள்ளையான தீர்மானம் பண்ண இருந்தால் இந்த காலையில் தேவன் அவரோடு பேசுவீராக, இந்த காலையில் தேவன் அவரோடு டே பண்ணுவீராக. எல்லா புயல் காற்றும் அமைதல் உண்டாவதாக ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் ஒரு சூழ்நிலைகள் சமாதானமாய் மாறுவதா இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவர், தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் ஆண்டவர், இந்த கால ஒரு புது பேர பிள்ளைகளுக்கு உண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புயல் காற்றில் அவர்கள் புரிந்து கொண்டு விசுவாசத்தை இழந்து போகாதபடி, அதறியப்பட்ட போகாது சொந்த போகாதபடி, எங்களை அக்கறைக்கு போக அழைத்தவர் ஜீவனுள்ள என்பதை மறந்து போகாதபடி, எங்களோடு கூட சர்வ வல்லவர், எல்லாம் செய்ய வல்லவர் கூடவே இருக்கிறது மறந்து விடாதபடி விசுவாசத்தில் வளர்றவளாய் கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கால ஒரு புது கிருபை, ஒரு புதிய பிரசனம், புதிய வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இப்படி கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுத்து பார்க்கிற ஒவ்வொருவரும் இடைப்பட்டு தைரியப்படுகிறார். இன்றைக்கு அவர்கள் காலையிலே வேலைகளை ஆரம்பிக்கிற போது, இன்றைக்கு எழுப்பி நிற்கிற போது இந்த வார்த்தையின் வல்லமையோடு எந்த சுழல் காற்றிலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார், என்னை அழைத்தவர் அவர் என்பதை மறந்து போகாதபடி தைரியமாய் நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், வழி நடத்தும்படி ஜெபிக்கிறாப்பா. கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுத்து சகனாஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சொல் காற்றை மாற்ற உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்கள் விசுவாசத்தை பெருகிக் கொள்ளுங்கள், அவரோடு கிட்டி சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.